டியர் பெட் லவர்ஸ் அண்ட் பெட் ஓனர்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக காலர் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு. எதுக்காக இவ்வளோ டைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவனுக்கு ஐ ப்ராப்ளம் இருக்கிறனால காலர் கழண்டு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக காலரோடு சேர்த்து காலரையும் நல்லா டைட்டாக போட்டு விட்டார். பட் அதை கவனிக்கல. அதனால் என்னாச்சுன்னா, ஹை ப்ரெஷர்னால் நெக்கில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் வந்து டியர் ஆகி ஈவன் நெக் மசில் அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ப்ரெஷரில் அந்த காலர் வந்து எம்பெடட் ஆகிருக்குது நெக் மசில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து எங்களால் கட் பண்ணி தான் எடுக்க முடிஞ்சதை தவிர டைரெக்டாக கழட்டவே முடியல. அந்தளவுக்கு ஸ்கின்னுக்குள்ளே எம்பெடட் ஆகிருந்தது. இமீடியட்டாக அனஸ்தீசியா கொடுத்து அந்த காலரை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆன்டிசெப்டிக் வச்சு க்ளீன் பண்ணி ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே இவன் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டான். பட் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்காம காலர் போடுறது தான் நல்லது. அடுத்து தான் இவனை பார்த்தீங்கன்னா, இவனோட கோல்டன் ரிட்ரைவர். இவனுக்கு 3 years ஆஃப் ஏஜ் ஆகிடுச்சு. இவனுக்கு இதே பிரச்சனை தான். இவருடைய ஓனர் வந்து காலரை போட்டுவிட்டு கண்டுக்காத விட்டுட்டார். அதனால் ஸ்கின் எல்லாமே வந்து ரப்சர் ஆகிடுச்சு. மெயினாக காலர் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா, வாக்கிங் போகும்போது பிடிச்சிட்டு போகிறதுக்காக, லீஸ் மாட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ காலருக்கு பதிலாக வேறு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இனி பார்க்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4 types ஆஃப் காலர்ஸ் வச்சுருக்கிறேன். இதில் ஒவ்வொரு காலரும் வந்து ஒவ்வொரு மெரிட்ஸ் இருக்குது. இந்த காலர் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த காலரில் ஒரு குஷன் வச்சுருப்பாங்க. ஸோ குஷன் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. பட் இருந்தாலும் காலர் வந்து டைட் எனஃபில் தான் இருக்கணுமே தவிர ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா நல்லா குஷன் உள்ள காலர். ஸோ இது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இதுக்கு பதிலாக மாற்று என்ன யூஸ் பண்ணலான்னா, செயின்ஸே யூஸ் பண்ணலாம். செயின்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செயின் இருக்குது. அதில் மெயினாக யூஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த வகையான சோக் செயின். இந்த சோக் செயின் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைட் பண்ணும்போது டைட் ஆகும், லூஸ் விடும்போது லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக நெக்கில் வந்து ப்ரெஷர் இருக்காது. ஸோ உங்கள் பெட்டோட காலரை அடிக்கடி செக் பண்ணுங்கள். அவனை பத்திரமா பாதுகாத்துக்குங்க.